வணக்கங்க. நான் உங்கள் தீபா மதனகுமார் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிறுதானியங்களை வச்சு எப்படி ரெடிமிக்ஸ் தோசை மாவு செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது எங்கள் கடையில் இருக்குங்க. நாங்கள் எப்படி செய்கிறோங்கிறத பாருங்கள். எம்எஸ்டி இதோட பேர் நாங்கள் வச்சுருக்கிறது மிக்ஸ்டு சத்து மாவு தோசை அப்படின்னு சொல்லுவோம். இது ரொம்ப சுவையாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இந்த மாவு வாங்கி தண்ணி ஊற்றி கலந்து வச்சு 1 மணி நேரம் கழித்து தோசை ஊற்றிக்கலாங்க. உங்களுக்கு ரொம்ப மெல்லிசாக குழந்தைங்க கேட்குறாங்க அப்படின்னா கூட கொஞ்சம் இட்லி மாவு கொஞ்சம் கலந்துட்டிங்கன்னா தோசை ரொம்ப மெல்லிசாக வருங்க. கண்டிப்பாக டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களே வீட்டில் செஞ்சும் கூட பாருங்கள். இது சாம ரைஸுங்க. எல்லா சிறுதானியங்களும் குப்பை எல்லாம் நீக்கி தான் இருக்கும். நாங்கள் வந்தோடனே வெயிலில் காய வச்சு தான் எடுத்து பேக் பண்ணி வச்சுருப்போம். ரொம்ப சுத்தமாக இருக்குங்க. நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இது தினை அரிசிங்க. இது எல்லாமே சத்தான சிறுதானியங்கள். இதை பற்றி நான் ஒவ்வொன்றும் சொல்ல வேண்டியதில்லை. எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். குழந்தைங்க இதாக கொடுக்கும்போது சாப்பிட மாட்டாங்க. இது வரகரிசிங்க. ஹெல்த் ட்ரிங்க்ஸ் கூட சில குழந்தைங்க அவாய்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் இந்த தோசை மிக்ஸ் ரெடி பண்ண ஆரம்பித்தோம். கருப்பு கவுனி அரிசிங்க. தோசைங்கும்போது எல்லா குழந்தைங்களும் ரொம்ப பிடிச்ச பொருளாகிடுது, எப்படியோ சாப்பிட்றாங்க. அதனால தான் நாங்கள் தோசை மிக்ஸும் ரெடி பண்ணோம். ஹெல்த் மிக்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது, தோசை பவுடரும் நம்மகிட்ட இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ வாங்கிக்கலாம். இது மாப்பிள்ளை சம்பா ரைஸுங்க. நெக்ஸ்ட்டு நான் ஹெல்த் மிக்ஸ் வீடியோவும் போடுவேங்க. கண்டிப்பாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இது ரெட் ரைஸுங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் எனக்கு மேலே வீடியோ போடலாம் அப்படிங்கிறது தோணும். கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இது கம்பு மாவு. என்னோடய வீடியோ பார்க்குற கஸ்டமர்ஸ் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது மக்காச்சோளங்க. நம்மளோட ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. அது கமெண்ட் பண்ணும்போது தான் அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால் தயவுசெய்து நம்மளோட பொருள் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ராகி, சோளம். இதில் ஒரு 19 வகையான பொருட்கள் போட்டிருக்காங்க. எல்லாமே ஹெல்த்தியான பொருட்கள் தான், உங்களுக்கே தெரியுது. சோயாபீன்ஸ். இது பார்லி ரைஸ். டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கலர் மட்டும்தான் கொஞ்சம் பிளாக்காக இருக்கும். கலர் பிளாக்காக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதில் ராகி, கருப்பு கவுனி அரிசி இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோ ஒன்றும் பிளாக்காக இருக்காது. பிளாக் பிடிக்கலைங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த பிளாக் கலர் வர ஐட்டம்ஸை நீங்கள் தவிர்த்திடலாம். கோதுமைங்க. இதில் நம்ம பருப்பு ஐட்டம்ஸ் எதுக்கு சேர்த்துறோம் அப்படின்னா அது டேஸ்ட் கொடுக்குங்கிறக்காக தான் இந்த பருப்பு ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துறோங்க. இது துவரம்பருப்பு. இது பாசிப்பருப்பு. அது பச்சைப்பயிறு. இந்த மாதிரி எங்கள் கடையிலேயே சிறுதானியங்கள் சாம, வரகு, குதிரைவாலி, தினை அந்த அரிசிகளை மட்டும் அது கூட உளுந்து மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்டு போகிற கஸ்டமர்ஸும் இருக்காங்க. இது சென்னா தால். அவங்க மினிமம் 1/2 கிலோங்கிறனால அரைக்கிறது மினிமம் 2 கிலோங்கிறனால 4 பொருட்கள் வாங்கி போட்டு உளுந்தையும் மிக்ஸ் பண்ணி அரைச்சி வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்படியும் பண்ணிக்கலாம் நீங்கள். இது உரத்தால். 1 கிலோவுக்கு 100 கிராம்னு கணக்கு வச்சு போட்டு மிக்ஸ் பண்ணி அரைங்க. அப்போ உளுந்து நல்லா கரெக்டாக இருக்கும், தோசையும் கரெக்டாக வரும். இதில் நான் சேர்த்திருக்க எல்லா பொருளும் சேர்த்தணுங்கிற அவசியமும் இல்லை. உங்களுக்கு எந்தாவது பொருட்கள் இதில் பிடிக்காதது இருந்துச்சு, எனக்கு ராகி போட்டால் கருப்பாக வரும் வேண்டாம் அப்படின்னா அவாய்ட் பண்ணிடுங்க. அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன தேவை 4 பொருள் கூட போதும் அப்படின்னாலும் 4 பொருள் கூட வாங்கி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை எங்களுக்கு இதே மாதிரி தான் அரைச்சி வேணுனாலும் வாங்கி அரைச்சிக்கோங்க. கண்டிப்பாக இது ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டுங்க. குழந்தைங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. தோசைங்கும்போது யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இது உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காட்டுறதுக்காக நான் கொஞ்சம் குவான்டிட்டி ட்ரேயில் மிக்ஸ் பண்ணேன். நான் ஏற்கனவே கரைக்கிறதுக்காக ஒரு குண்டால் கலந்து வச்சுட்டேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. அரைச்சி ஆற போட்டுருவோம். அரைக்கிறது நல்லா நைஸாக போட்டு அரைச்சிருவோம். இதை அரைச்சி எடுத்தாச்சுங்க. மாவு அரைச்ச உடனே அப்படியே வைக்கக்கூடாது. கொஞ்சம் ஆற போட்டு எடுத்து வச்சிங்கன்னா அதில் வேர்வை அதெல்லாம் படியாதனால சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். அதனால் இதை ஆற போட்டுட்டோம். அவ்வளோதாங்க. ஆற போட்டு எடுத்து பேக்கும் பண்ணியாச்சுங்க. இதான் நம்மளோட பேக்கெட்ஸு.
நம்ம கஸ்டமர்ஸ் இந்த பொருட்களை வாங்கி ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா தயவுசெய்து கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு தேவைப்பட்டால் எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், முன்னேறுவோம்.